வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாடல் என்ன டைப் மாடல்னா விகிதம் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்குற கொஸ்டின் கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எப்படின்னா, கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கிடையாது. பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். என்ன எப்படின்னா, எந்த ஒரு சம்மா எடுத்துக்கிட்டாலும் கொடுக்கக்கூடிய கணக்குக்கும் அதுலேருந்து வர விடைக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தத்தை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம். விகிதம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, 3 எண்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அதன் வர்க்கங்களுடன் அந்த அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 1250 எனில் அந்த எண்களின் கூட்டுத்தொகை யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பார்க்குறேன், அந்த எண் ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்குறான், 1250 கொடுத்துருக்குறான். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறான், அந்த எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்கான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி குவாலிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். இப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படி இப்படின்னா எதுவுமே வேணாம். நான் சொல்கிற மெத்தட் கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வருது, 3, 4, 5 மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 12 வருமா? அப்போது வரக்கூடிய ஆன்சர் 12ஆல் வகுப்படுற நம்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட். அப்போ வரக்கூடிய நம்பர் எது 12ஆல் வகுப்படும், 60 மட்டும்தான் 12ஆல் வகுப்படும். செக் பண்ணி பாருங்கள், வேறு எதுவுமே 12ஆல் வகுப்படாது. வகுப்படும் போது அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் வேணால் ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தடு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களின் கூடுதல் 45 மற்றும் அவைகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்கிறான், 7:8 எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்கிறான். 2 எண்ணை கூட்டினா 45 வருமா, அவற்றின் விகிதங்கள் என்ன வருமா, 7, 8 வருமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 7, 8 ஃபர்ஸ்ட் நம்பர் 7ஆல் டிவைட் ஆகிறதா இருக்கணும், ரெண்டாவது நம்பர் 8ஆல் டிவைட் ஆகிறதா இருக்கும். நீங்கள் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுறது 21, செகண்ட் நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுது 24. வேறு எதுவும் பாருங்கள், இது 7ஆல் டிவைட் ஆகாது, அதனால் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அப்போ ஆப்ஷன் இதுதான். டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம், இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அதான் என்னன்னா டிவைட் ஆகுது. நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7, 8 நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பண்ணும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கூட்டி கூட்டுத்தொகை வந்து 60 வர்றது பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி இது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7, 8 கூட்டினீங்கன்னா 15 வரும். 15 வந்து இதால் டிவைட் ஆகுதா, கண்டிப்பாக ஆகும். முடிஞ்சுதா? 3 வருது. இதை வேணால் மறுபடியும் செக் பண்ணிங்க. 3, 7, 11, 3, 8, 24. முடிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் இதே மாடல் கொஸ்டின் என்னன்னா, 7:11 என்ற விகிதத்தில் உள்ள 2 எண்களுடன் எதை கூட்டினால் விகிதம் 4:5 மாறும் கேட்டிருக்கிறான். இதுக்கும் அதே மெத்தட் தான். என்ன பண்ணுறீங்க, எதை கூட்டினா எக்ஸாம்பிளுக்கு வந்து 4, 5 மாறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 7லேருந்து 4 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, 7 கூட எதை கூட்டினால் 4 மாறுன்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, 6. 7 கூட 6 கூட்டுங்க, 13 வரும். 13 வந்து 4ஆல் வகுப்படுதா, இல்லை. இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு நம்பர் கூட்டதுக்கு முன்னால் 7ஆல் டிவைட் ஆகணும், கூட்டினதுக்கு அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகணும். இதுதான் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 கூட்டினீங்கன்னா நான் 13 ஒரு 4 வராது. இதில் 7 கூட 9 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 16 வரும். 16 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ இதுவும் ஆப்ஷனாக இருக்கலாம். அடுத்தது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 7ஐயும் 14ஐயும் கூட்டினீங்கன்னா 11. 11 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ அதுவும் ஆப்ஷன் கிடையாது. அப்போ 7 கூட மறுபடியும் 7 கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. இப்போ ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். 2 இதுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு இது கூட்டிங்க, இப்போ அடுத்ததுக்கு வேணால் 13 9ஐயும் கூட்டி பாருங்க, 5ஆல் டிவைட் ஆகும். 11 9 20, 20 5ஆல் டிவைட் ஆகும். இதான் மெத்தடு. கொடுத்துருக்க சம்மில் இருந்து, அதாவது ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஓகே.
ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணோம், நல்லா ஒரு டைம் ரீகால் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கூட்டணும், 12ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம், முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. ரெண்டாவது கொஸ்டின் அதே மாதிரி தான், மூணாவது கொஸ்டின் தான். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு. அது சம் இல்லை, அதாவது ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ். ஓகே, உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ டு வாட்சஸ்.